ஹாய் கைஸ், வெல்கம் டு கேசட் பிளேயர் பாட்காஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம ட்ராப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியை எம் நைட் ஷாம்லன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜாஷ் ஹார்னட், சலேகா ஷாம்லன், ஏரியல் டானஹியூ, ஹேலி மில்ஸ் அண்ட் ஆலிசன் பில் ப்ராமினன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. ஸ்டோரி என்னன்னு சொன்னால் அதுவே ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான். பட் ட்ரெய்லர்லேயே அதை ஆல்ரெடி மூவி மேக்கர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஹீரோ கூப்பரும் அவரோட பொண்ணும் லேடி ரெவன்ற ஒரு சிங்கரோட கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. கான்சர்ட் நடக்கிற அரேனாக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு அங்கே அன்யூஷுவலாக போலீஸோட நடமாட்டம் இருக்கிறத. அப்புறமா அங்கே இருக்கிற ஜேமின்னு ஒரு டிஷர்ட் வெண்டார்கிட்ட கேட்குறப்போ தெரிய வருது ஊருக்குள்ளே த புச்சர்னு நேமில் ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் அந்த கான்சர்ட்டுக்கு வர நியூஸ் போலீஸ்க்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. ஸோ அவனை பிடிக்க தான் இந்த கான்சர்ட்டையே ஒரு ட்ராப்பாக செட் பண்ணுறாங்க. இதில் ட்விஸ்ட் என்னென்னா அந்த சீரியல் கில்லரே நம்ம ஹீரோ தான். என்னடா நீ பாட்டுக்கு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன்னு கோவப்படாதீங்க. மேக்கர்ஸ் இதை ட்ரெய்லர்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்டு ஹீரோ போலீஸ்கிட்ட மாட்டினாரா இல்லை இந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி தான் மூவிலையும் அதை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மூவி மாதிரி தான். ஹீரோ ஒரு சைக்கோ, பட் ஸ்டில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இந்த படத்தை பார்ப்போம். ஆப்வியஸாக ஹீரோ ஜெயிக்கணும்னு தான் வியூவர்ஸ் எப்பயும் நினைப்பாங்க. பட் இந்த படத்தில் ஹீரோ ஒரு சைக்கோ. ஆனால் அதே டைம்லேயும் நம்ம ஸ்டில் ஹீரோவுக்காக ரூட் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும். அந்தளவுக்கு நம்மளும் மூவிக்குள்ளே போயிடும். அதுக்கு மெயின் ரீசனாக ஜாஷ் ஹார்னட்டோட ஆக்டிங்கை நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் தன்னோட பொண்ணோட கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணிட்டோம், அதே சமயத்தில் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு சைக்கோவாகவும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஹீரோவோட பொண்ணாக நடிச்சிருக்க ஏரியல் டானஹியூ அண்டு ஒய்ஃபாக வர ஆலிசன் பில் நல்லா நடிச்சிருக்காங்க. லேடி ரேவனாக வர சலேகா ஷாம்லன் டேரக்டரோட பொண்ணு தான் அவங்களும். அவங்க ஆல்ரெடி ஒரு சிங்கர். ஸோ அவங்களே இந்த படத்தில் சிங்கராக நடிக்க வச்சுருக்காங்க. அதனாலே என்னவோ செகண்ட் ஹாஃபில் திடீர்னு அவங்க படத்தில் ஃப்ரண்ட் ரன் வந்துடுவாங்க. அது ஒரு மாதிரி ஆடாக இருந்தது பார்க்குறப்போ. எம் நைட் ஷாம்லன் மூவினாலே ஒரு த்ரில் ஃபேக்டர் இருக்கும், எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இதுதான் யூஷுவலான பேட்டர்னு. இப்போ அதுவே ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் ட்விஸ்ட் இல்லைனா ஏன் ட்விஸ்ட் இல்லைன்னு இப்போ கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்டு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு அப்படி இல்லை. பட் சில பேருக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் மூவியில் அங்கங்கே வர காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எம் நைட் ஷாம்லன் லெவலுக்கு இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். பட் ஸ்டில் இது ஒரு நாட் அ பேட் ஒன். முக்கியமாக அந்த ஜேமி கேரக்டர் வச்சு வர சீன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருந்தது. அண்டு எம் நைட் ஷாம்லன் ஃபேன்ஸ்னால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பார்த்தா இந்த படம் ஒரு குட் வாட்ச்னு சொல்லலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஷாம்லன் மூவிஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமோகிராஃபி அவரோடது. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா அவர் பாண்டிச்சேரியில் பிறந்தவர் தான். அண்ட் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் சிக்ஸ்த் சென்ஸ், அன்பிரேக்கபிள், சயின்ஸு, த வில்லேஜ்ன்ற மூவிலாம் ரொம்ப நோட்வர்த்தியான மூவிஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். படத்தை பார்த்தவங்க உங்கள் ரேட்டிங்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேசட் பிளேயர் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு மூவியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை கைஸ்.